பாகிஸ்தான், சவுதி அரேபியா அண்ட் டர்க்கி இந்த 3 கண்ட்ரீஸும் சேர்ந்து இஸ்லாமிக் நேட்டோ அப்படிங்கிற அமைப்ப உருவாக்க போறாங்களாமா. இது பாசிபிளா? இந்தியா அண்ட் இஸ்ரேல் இத எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? இதெல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, போன வருஷம் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு டீல் ஒண்ணு போட்டாங்க. பாகிஸ்தான் ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரி. இந்த 2 நாட்டுக்கும் ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா, இன்னொரு கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் பண்ணணும். அதுதான் இந்த டீலோட சிறப்பம்சம். இவங்க இந்த டீல போட்டப்போ, டர்க்கியும் வாண்டடா இது நல்லா இருக்கே அப்படின்னு நானும் வரேன் அப்படின்னு பஸ்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மாரி கண்ட்ரீஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நேட்டோ அப்படிங்கிற அமைப்ப உருவாக்குறது இந்தியாக்கு ஏதாவது ப்ராப்ளமா? உண்மைய சொல்லணும் அப்படின்னா, ஸ்லைட்டா சில பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான் நமக்கு எப்பவுமே தொல்ல குடுக்குறவன் தான். அத பத்தி பெருசா பேச தேவையில்ல. டர்க்கி நம்ம நெய்பரிங் கண்ட்ரி இல்ல அப்படின்னாலும், அவன் தான் வெப்பன் சப்ளையரு. பாகிஸ்தானுக்கு ஃபுல்லா வெப்பன் சப்ளை பண்றவன் அவன் தான். ரீசென்ட்டா மால்தீவ்ஸ், பங்களாதேஷ் இந்த மாரி இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே நெறைய எக்யூப்மென்ட்ஸ், டிஃபென்ஸ் டீல் எல்லாம் சைன் போட்டாங்க. பட் சவுதி நம்ம கூட நல்ல ரிலேஷன்ல எப்பவுமே இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, மத்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் லைக் யுஏஇ, ஈஜிப்ட், ஈரான் எல்லாரும் நம்ம கூட நல்ல டைஸ்ல இருப்பாங்க. கத்தாரும் தான். இந்த மாரி இஸ்லாமிக் நேட்டோ அப்படிங்கிறத உருவாக்கி, பாகிஸ்தான் நம்மள ஏதாவது ஒரு விதத்துல டாமினேட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறதெல்லாம் செல்லுபடியாகாது. இந்தியா இந்த மாரி விஷயத்தையெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிரும்.